வியூவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கேனே சொல்லலாம். நம்ம கேபி இறந்துட்டாருன்னு பார்த்தா திடீர்னு உயிரோடு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஒன்று வருது. இதை பார்த்துட்டு சாரதாவும் பூமியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நிறைய அதிர்ச்சி வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம பூமியும் நம்ம சாரதா எல்லாருமே பூரியெல்லாம் சேர்ந்து நம்ம சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க. நம்ம கேபியை பார்க்குறதுக்காக வராங்க. கேபியை பார்த்துட்டு நம்ம சாரதா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமையே போயிட்டீங்களே, என்ன உங்களுக்கு, நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேபி முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாரதாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம கேபியோட காலை தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா கேபியை அடையாளம் கண்டுடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம சாரதாவுக்கு இது அவர் கிடையவே கிடையாது, இது வந்து அவர் காலில் இருக்க மச்சமே காணுமே, இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை எப்படியாவது பூமி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பூமியை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூமி பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன ஆச்சு எங்கள் மாமாவுக்கு, எங்கள் மாமா வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் அவர் வந்து போக மாட்டார், அவர் வந்து இந்த அபூர்வாவில் தான் இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்காரே கண்டி, நீங்கள் எல்லாருமே அந்த அபூர்வாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த அபூர்வா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே அவளை சும்மா விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம சூர்யா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் கொன்னது வந்து அந்த கேபி தான், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் இதுக்காக வந்து கஷ்டப்பட்டுருப்பேன், சாப்பாடு தண்ணி இல்லாமல் நான் வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருப்பேன், ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு விட கிடச்சிருச்சு, இந்த கேபி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட வந்து சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட வந்து பூமி சொல்கிறாங்க, இல்லை அபூர்வா தான் இதுக்கு காரணம், எங்கள் அம்மாவை சாகடிச்சதும் உங்கள் அம்மாவை சாகடிச்சதும் எங்கள் மாமாவே கிடையவே கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பூமி எப்போ பார்த்தாலும் அபூர்வா மேடம் அவங்கள பற்றியே நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு அபூர்வா மேலே உனக்கு கோவம் இருக்கிறதுனால எப்பவுமே எது பண்ணாலுமே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இது அபூர்வாவில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீ வந்து நினைக்கிறதுனால தான் உனக்கு அப்படி இருக்குது, ஒழுங்காக நீ போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நம்ம பூமிக்கு சஜஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் யார் உண்மையான குற்றவாளின்னு அப்போ தெரிஞ்சுப்பீங்க, எங்கள் அப்பாவுக்குமே இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கத்தி வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு சாரதா வராங்க. சாரதா வந்து சொல்கிறாங்க, நான் தனியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. இதை பார்த்த சூர்யா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ சாரதா பூமியை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அது உங்கள் மாமா கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும், அவர் வந்து காலில் அவருக்கு ஒரு மச்சம் இருக்குது, நான் நிறைய வாட்டி அந்த மச்சத்தை அவர் காலில் நான் பார்த்துருக்கேன், இந்த 2 கால்லையுமே அவருக்கு அந்த மச்சமே கிடையவே கிடையாது, இது வேற யாரோ பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம பூமி கிட்ட சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல உங்கள் மாமா உயிரோட இருப்பாருன்ட்டு, எனக்கு என்னமோ இது வேற ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதா ஃபோனுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. அந்த நம்பரை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ண பிரசாத்தோட நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாம்மா அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லி அழுகுறாங்க. அப்போ இதை கேட்ட பூமி என்ன அத்தை என்ன யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ண பிரசாத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சாரதா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷத்துலேயே இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்குறாங்க. நான் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு சொன்னோன்னே நம்ம பூமிக்கிட்ட ஃபோனை வச்சுட்டு சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்கள் மாமா இறக்கலை, இது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா கடவுள் இருக்காரு, உங்கள் மாமா எங்கேயோ அடிபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு பூமி, அந்த ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனையும் பார்த்துட்றாங்க. லொக்கேஷனை பார்த்துட்டு நம்ம பூமியும் சாரதாவும் வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மலையில் விழுந்து அடிபட்டவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து இந்த ரூமில் இருக்காங்க, ஐசியூ வார்டை காட்டுறாங்க. அந்த ஐசியூக்கு ரொம்பவே அதிர்ச்சியோடு ஓடுறாங்க. நம்ம சாரதா அங்கே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க, கேபியை பார்க்க முடியலையேன்ட்டு. அப்போ தான் அந்த இடத்துல கேபியோட முகத்தை நம்ம பூமி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாரதாவை கூப்பிட்டு காட்டுறாங்க, அத்தை மாமாவை பாருங்க அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்குமே உயிர் வந்ததுன்னே சொல்லலாம். அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவரை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணவரே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்கும் போது
இந்த மாதிரி அவர் குண்டடிப்பட்டு தான் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிறீங்க, துப்பாக்கி சூடு பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம்மா எங்களுக்கே தெரியாது அப்படின்னும் போது அப்போ நம்ம பூமி போயிட்டு அந்த காப்பாற்றினவங்களை வந்து நம்ம நர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னாங்க. உடனே இதை கேட்ட பூமி எவ்வளோ பேர் விட்டுட்டு போவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தைரியமாக எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாரதா கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்கள சுட்டவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் நாங்கள் ஒரு காட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ தான் என் மனைவி வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோனை பார்த்தாங்க. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு யாரோட ஃபோனாக இருக்குன்னு நாங்கள் சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து குண்டடிப்பட்டு கீழே கிடந்தாங்க. அதனால தான் என் உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கிட்டேயும் சாரதா கிட்டேயும் அந்த கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு கையை எடுத்து கும்பிட்றாங்க. அப்போ பூமி வந்து எவ்வளோ பேர் மத்தியில் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சுருக்கீங்களே, எங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கை காலில் இருக்கிற எல்லா நகையும் கைட்டி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு உயிரை காப்பாற்றின ஒரு சந்தோஷம் எங்களுக்கு போதுமா, உங்களோட பண நகை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதா அவங்கள கையை எடுத்து கும்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா பூமி கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது செரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நீ சொல்லுமா அப்படின்றாங்க. உடனே நம்ம பூமி சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அத்தை அப்படின்றாங்க. ஏன் பூமி இப்படி பண்ணுற, அங்கே எல்லாருமே ஏதோ ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அத்தை மாமாவோட மரணத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவர் குண்டடிப்பட்டிருக்காரு, இதை யார் பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லையா, கண்டிப்பாக இதுக்கு அபூர்வா தான் காரணமாக இருப்பா, அதனால தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ மட்டும் நம்ம போயிட்டு மாமா உயிரோடு இருக்காருன்னு நம்ம செரிக்கிட்டேயோ யார்கிட்டையாவது சொன்னோன்னா நம்ம மாமாவோட உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால மாமாவோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நம்ம யாருக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இதை மறைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாரதாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் பூமி, நீ சொல்கிறது கரெக்டு தான், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் ஆகணும். சரி பூமி அப்படின்றாங்க. ஆனால் இது போலீஸ் கேஸாக ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ இந்த விஷயம் சூர்யா எஸ்பிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மாமாவை பழிவாங்க தான் செய்வாங்க. ஏன்னா என்கிட்டயே அவர் சொல்கிறாரு, என்னோட அம்மாவோட சாவுக்கும் உன்னோட அம்மாவோட மரணத்துக்கும் இந்த கேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு இப்போ மாமா இறந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அபூர்வாவுக்கு ரொம்பவே சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கதை கட்டுறாங்கன்னா அப்போ இவங்க எல்லாருமே கூட்டணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சாரதாவுக்குமே இந்த டவுட்டு வருது. அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்து ஆகணும் அப்படின்னும் போது தான் டாக்டர் வெளியில் வராங்க. அப்போ பூமியும் சாரதாவும் நம்ம டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ டாக்டர் பூமியை பார்த்துட்டு, பூமி நீயா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா கோமாவில் இருக்கும்போது நீ எப்படிலாம் ஒரு விஷயத்துக்காக எப்படிலாம் நீ வாதாடினா அந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு பூமி, என்னை பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறவர் என்னோட மாமா தான், இவங்க அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் சிவியராக கால்லாம் கொஞ்சம் எலும்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க. அப்போ பூமி நான் உங்ககிட்ட பேசலாமா, நீங்கள் இந்த போலீஸ் கிட்டே இந்த தகவல் நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இனிமே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை பற்றி உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம பூமி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதனால நம்ம அந்த தெரிஞ்ச டாக்டர்ன்றதுனால பூமி கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுறல, அதனால நான் உனக்கு உதவி செய்கிறேன், கண்டிப்பாக இதை நான் வேற மாதிரி கொண்டு போகிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட டாக்டருமே சொல்லிடுறாங்க. உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம பூமி கண்கலங்கி அவர்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியுமே அந்த இடத்துக்கு விட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சாரதா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை மறைச்சி தான் ஆகணும், ஏன்னா மாமாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் இந்த அபூர்வா இப்போ மாமா செத்ததான்னு நினச்சி சந்தோஷத்தில் இருப்பா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவள் மாட்டுவா, கண்டிப்பாக இதை நம்ம நிரூபித்து மாமாவை நேரில் கூட்டிகிட்டு வந்தால் அப்போ அவளுக்கு நம்ம கொடுக்குற ஷாக்காக இருக்கணும்.
முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் சாரதாவும் வந்து திட்டவட்டமாக வந்து முடிவு பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம கேபி இறந்ததா நினச்சிருக்க அபூர்வா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இனிமே தான் அவங்களுக்கு ஆரம்பமே எல்லா விஷயமோன்றத அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.